வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து இந்த சில்க் சாரியில் வந்து ப்ளவுஸ் பார்டர் வந்து பாருங்கள். அந்த பார்டர் வச்சு நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்டர் வச்சு நம்ம எந்த அளவுக்கு லுக்காக வந்து இதை டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பேக் மட்டும் லைனிங் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச் அளவுக்கு வந்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கோட லென்த் வந்து 8 இன்ச் அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நம்ம ஒரு நெக்கு நம்மளுக்கு எந்த மாதிரி நெக் டிசைன் வேணுமோ அந்த நெக் டிசைன் வந்து இதில் மார்க் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்லேருந்து லைட்டாக பெண்ட் எடுத்துகிட்டு நான் இது வந்து இந்த மாதிரி வந்து நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த பெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த பெண்ட்லேருந்து அப்படியே வளைவாக வளைச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம வெளியில் வர மாதிரி வந்து நான் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன், பெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே வரும்போது வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வர மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு வரைக்கும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக்கு மட்டும் நான் தனியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது தனியாக வந்து நான் லைனிங் கிளாத் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2ஆக மடிச்சுட்டு இப்போ இதில் வச்சுட்டு நம்ம இந்த நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ நெக்கு வரைக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வர அளவுக்கு வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து பேப்பர் கேன்வாஸில் வந்து நான் கட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மார்க் பண்ணதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நம்மளுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பார்டரில் வந்து நம்ம இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து இதை வச்சு நம்ம பேப்பர் கேன்வாஸில் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு தேவையான லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதை வச்சுட்டு நம்ம தையல் போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து 2 சைடுமே வந்து ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வச்சு தைச்சிட்டு நான் இதை கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பார்டரை வந்து நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி வருது பாருங்கள், இந்த 1 சைட் பார்டரை வந்து நான் தைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி
பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒன் சைடு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டுமே வந்து நான் கட் பண்ணி இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்து அந்த கிளாத்தில் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த பார்டரை வச்சுட்டு நம்ம தைச்சிருக்கோம். இது வந்து நம்ம ப்ளவுஸ் பார்டரை வச்சுட்டு நம்ம இந்த டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இது ரெடி பண்ணியிருக்கிறத வந்து நெக்கு ஓரத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக்கு ஓரத்தில் வச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு நான் தையல் போட்டுறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு நான் பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் பைப்பிங் தைச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் வந்து நம்ம பைப்பிங் தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதுக்கு ரெண்டு சைடுமே வந்து நான் பைப்பிங் தைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கார்னர் சைடில் வந்து நான் கோல்டு கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த பார்டர் வருது பாருங்கள், அந்த பார்டர் மேலே வச்சுட்டு நான் தையல் போட்டுறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் லேஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துருக்கேன். இந்த கார்னரில் வரும்போது நம்ம இந்த கார்னருக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த லேஸை மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் இது ரெண்டு சைடுமே வந்து நான் இந்த லேஸ் வச்சுட்டு அந்த பார்டர் மேலே தையல் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் அந்த பார்டரும் அந்த லேஸும் அந்த ப்ளவுஸோட கலரும் ரொம்ப லுக்காக இருக்குது. இப்போ இது கீழே நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாட்டத்தை. இப்போ இதுக்கு தேவையான பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து கிளாத் நான் எடுத்து வச்சுருக்கேன், லைனிங் கிளாத்து. அந்த லைனிங் கிளாத் வச்சுட்டு நம்ம இந்த பாட்டத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ ரெண்டு சைடுமே வந்து இந்த பாட்டமும் கீழே ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள் இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோம். பாருங்கள் இந்த பேப்பர் கேன்வாஸை வந்து நான் ரெண்டாக இந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ரெண்டாக மடிச்சுட்டு இந்த லைன் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து பெண்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து கேன்வாஸ் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து பேப்பர் கேன்வாஸில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே வந்து நம்ம இந்த சைடு வந்து திருப்பி எடுத்து போட்டு நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து
ப்ளவுஸ் கிளாத்தும் வச்சுட்டு நான் தையல் போட்டிருக்கேன். இது எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதை வந்து நம்ம தனித்தனி பிட்டாக வந்து ஜாயின் பண்ணாமல் ஒரே பிட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு, நம்ம வச்சு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் கோல்டு கலர் கிளாத் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பைப்பிங் தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் வைக்கிறதுக்காக நான் அந்த 2 சைடு பெண்டு இருக்குது பாருங்கள், அந்த பெண்டில் 2த்தையும் வச்சு தையல் போட்டு இப்போ இதை மடிச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து பைப்பிங் தைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 2 சைடுமே வந்து நான் பைப்பிங் தைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ரோப் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இந்த ரோப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த சைடில் வருது பாருங்கள், இப்போ இந்த மேலே வர்றதில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். வந்து சென்டர் பிட் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த சென்டர் பிட் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஈவனாக வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈவனாக வர்ற மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு நான் குண்டூசி வச்சுட்டு இதை டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இது ரெடி பண்ணி நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வந்து நான் கோல்டு கலர் லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கோல்டு கலர் லேஸை வந்து நம்ம இந்த கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இதை தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து கீழே வந்து நம்ம வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த லேஸ் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் வைக்காமல் நம்ம ஃபஸ்ட்டே வச்சுட்டோன்னா சைடில் வந்து தைக்கும்போது இந்த லேஸ் எல்லாம் வந்து உள்ளே கவர் ஆகிடும். இந்த மாதிரி வந்து 2 சைடுமே வந்து வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் வச்சுட்டு தையல் போட்டுறேன். இப்போ 1 சைடு வந்து நான் தையல் போட்டேன், இன்னொரு சைடும் வந்து நம்ம தையல் போட்டு பாருங்கள். இப்போ இந்த 2 சைடுமே வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ சென்டரில் இந்த லூப் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த லூப்புக்கு வந்து நான் கோல்டு கலரில் வந்து மணி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய சைஸ் பீட்ஸு. அந்த பீட்ஸ் வச்சுட்டு நம்ம உள்ளே தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து மணி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். ப்ளவுஸோட பார்டர் மட்டுமே வச்சுட்டு கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது, பார்க்க கிராண்டாகவும் இருக்குது, ரொம்ப லுக்காகவும் இருக்குது. பார்டர் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் டிசைன் தைக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். யாராச்சும் சாரீ பார்டர் வச்சுட்டு டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டைலர் யாருன்னா இருந்தீங்கன்னா கஸ்டமருக்குலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்டர் வச்சுட்டு டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லுக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி வந்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.